அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளிக்க விஜய் தலைமை செயலகம் வருகை புரிந்திருக்கிறார். தனது தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்துக்கு அனுமதி வழங்க கோரியும் விஜய் கோரிக்கை மனு அளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பெரம்பூர் பிரச்சாரத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பாக புகார் அளிக்க நேரில் விஜய் வந்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் கிருபா. கிருபா, வணக்கம். இதுகுறித்த முழு விவரங்கள். வணக்கம் மனிதா. புதிதாக தேர்தல் களத்தை சந்திக்க இருக்கும் தமிழக வெற்றி கழகமானது தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குவதில் தீவிரம் காட்டி வருகிறது. குறிப்பாக அந்த கட்சியின் தலைவர் விஜய் சென்னையில் உள்ள பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் தனது முதற்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க இருப்பதாக முன்பு கூறப்பட்டது. அதே போல பெரம்பூர் தொகுதியில் விஜய் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் தாவேகா வேட்பாளர் பட்டியல் நேற்று வெளியாகும் என முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் சில காரணங்களுக்காக நாளை இந்த வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல நாளை காலை 10 மணி அளவில் எம்கேபி நகர் தேர்தல் நிறுத்தம் அருகே விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி அளிக்க வேண்டும் என தாவேகா நிர்வாகி செங்கோட்டையன் தேர்தல் ஆணையத்திடம் மனு ஒன்று அளித்திருந்தார். அதற்கு தேர்தல் ஆணையமும் அனுமதி வழங்கியிருந்தது. இந்த ஒரு சூழலில் விஜய் நாளை காலை தன்னுடைய முதல் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது காவல்துறையினர் அதற்கு அனுமதி மறுத்துள்ளனர். தாவேகா கேட்ட எம்கேபி நகர் தேர்தல் நிறுத்தம் பகுதி என்பது நெருக்கடியான இடம் என்பதாலும் அந்த இடத்தில் 3000 பேர் கூட முடியாது என காவல்துறையினர் கூறியதாலும் அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் மாற்று இடம் கோரி விண்ணப்பிக்க காவல்துறையினர் அறிவுறுத்தியதாக தெரிகிறது. இந்த ஒரு சூழலில் சட்டப்பேரவை தேர்தலில் தாவேகா போட்டியிடும் 234 வேட்பாளர்களையும் புதுச்சேரியில் போட்டியிடும் 30 வேட்பாளர்களும் விஜய் நாளை அறிமுகம் செய்கிறார். முதலமைச்சர் வேட்பாளராக தன் போட்டியிடும் தொகுதி எது என்பது குறித்தும் அவர் அறிவிக்க இருக்கிறார். இந்த ஒரு சூழலில் தாவேகா சார்பில் போட்டியிடுவோர் நாளை மறுநாள் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது. அதே போல பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுவதற்காக விஜயும் 30ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு வேட்புமனு தாக்கல் செய்வார் என தெரிகிறது. அதுக்கு பின்னர் விஜய் பெரம்பூரில் பிரச்சாரத்தை தொடங்குவார் என கூறப்படுகிறது. ஏற்கனவே பெரம்பூர் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ள கடைசி நேரத்தில் அனுமதி மறுக்கப்பட்டது. இதனால் 30ஆம் தேதிக்கு பின்னர் சென்னையின் முக்கிய இடங்களில் விஜய் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து பெரம்பூர் தொகுதியில் மாற்று இடம் கோரி விஜய் தரப்பில் விண்ணப்பமானது கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த ஒரு சூழலில் தாவேகா தலைவரான விஜய் தற்போது தலைமை செயலகத்திற்கு நேரில் வந்து தேர்தல் ஆணையரை சந்தித்து புகார் மனு கொடுக்க இருக்கிறார். தனது பிரச்சாரத்துக்கு காவல்துறை அனுமதி மறுப்பதாக அவர் தனது புகாரில் குறிப்பிட்டிருப்பதாக தெரிகிறது. தொடர்ந்து பெரம்பூரில் தனக்கு தேர்தல் பிரச்சாரம் தொடங்க அனுமதி வழங்க வேண்டும் என அவர் கோரிக்கை வைக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த ஒரு சூழலில் தற்போது தலைமை செயலகத்துக்கு விஜய் சென்றுள்ளார். அங்குள்ள தேர்தல் அலுவலகம் சென்று அங்கு தேர்தல் ஆணையரை சந்தித்து இந்த மனுவை அவர் கொடுக்க இருக்கிறார். வனிதா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருபா. சென்னை தலைமை செயலகத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்குடன் தாவேகா தலைவர் விஜய் சந்தித்திருக்கிறார். குறிப்பாக தன்னுடைய புகார் மற்றும் கோரிக்கை மனுக்களை தலைமை தேர்தல் அதிகாரியிடம் அவர் வழங்கியிருக்கிறார். அந்த புகாரில் சுமார் 10க்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகளை தாவேகா தலைவர் விஜய் வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக தாவேகாவின் பரப்புரைக்கு வேண்டுமென்றே இடையூறு விளைவித்தல், அதே போன்று தாவேகாவின் பரப்புரைக்கு அனுமதி வழங்காமல் வேண்டுமென்றே காலதாமதம் செய்வதாக அவர் புகார் ஒன்றை தெரிவித்திருக்கிறார். அதே போன்று திமுகவுக்கு ஆதரவாக சில அதிகாரிகள் செயல்படுவதாக புகார் ஒன்றை விஜய் தெரிவித்திருக்கிறார். தலைமை தேர்தல் அதிகாரியை நேரில் சந்தித்து தாவேகா தலைவர் விஜய் இந்த புகார் மனுக்களை அளித்திருக்கிறார். ஏற்கனவே தாவேகா தலைவர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுவார் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமின்றி பெரம்பூர் தொகுதி அவர் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு காவல்துறையிடம் அனுமதி கோரியிருந்தனர். ஆனால் அந்த இடம் விஜய் பிரச்சாரம் செய்வதற்கான அந்த இடமானது நெருக்கடியான இடம் என்றும் அங்கு 3000க்கும் மேற்பட்டோர் கூட முடியாது என்கிற அடிப்படையில் அந்த இடத்திற்கு பதிலாக மாற்று இடம் கோரி காவல்துறையினர் மீண்டும் ஒரு புதிய மனுவை தாக்கல் செய்யுங்கள் என்கிற அடிப்படையில் சொல்லியிருந்தனர். தற்பொழுது இரண்டாம் மாற்று இடம் தேடி அவர்கள் தற்போது மனுவையும் அளித்திருக்கின்றனர். இந்த சூழ்நிலையில்தான் சென்னை தலைமை செயலகத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்குடன் தாவேகா தலைவர் விஜய் சந்திப்பு நடத்தியிருக்கிறார். குறிப்பாக புகார் மனுக்கள் மேலும் தான் சுற்றுப்பயணம் மேற்கொள்வது, அதே போன்ற பிரச்சாரங்களை மேற்கொள்வது, அதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை மனுவையும் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் அவர் வழங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி நாளைய தினம் தாவேகா சார்பில் போட்டியிட உள்ள வேட்பாளர்கள்
அறிமுக நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. நாளைய தினம் பெரம்பூர் தொகுதியில் முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் போட்டியிடுவார் என்கிற அடிப்படையில் அறிவிப்பும் வெளியிடப்பட இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தலைமை தேர்தல் அதிகாரியுடன் விஜய் இந்த சந்திப்பை நடத்தியிருக்கிறார். சுமார் 10க்கும் மேற்பட்ட புகார்களை தலைமை தேர்தல் அதிகாரியிடம் அவர் வழங்கி இருப்பதாகவும், மேலும் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழ்நிலையில் தன்னுடைய தொடர் பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்கு அனுமதி கோரியும் தற்பொழுது இந்த மனுக்களை அவர் வழங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.